அறிவிக்கின்றார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்தி', உறவுகளை துண்டிப்பவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை மனிதனுக்கு லைலத்துல் கத்ர் இரவு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்ய வேண்டும் என்றால் அவன் உறவுகளை பேணினால் அவனுக்கு அது கிடைக்கும். ஏனென்றால் அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை விளங்க வேண்டி இருக்கின்றது. நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலன் தஜித லஹு வலிய்யன் முர்ஷிதா வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. قال الله عز وجل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله عز وجل: فهل عسيتم إن توليتم أن تفسدوا في الأرض وتقطعوا أرحامكم أولئك الذين لعنهم الله فأصمهم وأعمى أبصارهم. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை போற்றுகிறேன், புகழ்கிறேன். அவன் தனித்தவன், தன்னிகரற்றவன், வணக்கத்திற்குரிய ஒரே இறைவனென சான்று பாருகின்றேன். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் அல்லாஹுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்தொடர்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என பிரார்த்தனை செய்கின்றேன். அல்லாஹ் தஆலா எம் மீது என்ன கட்டளைகளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே முடியுமான அளவு எடுத்து நடப்பதன் மூலமாகவும், என்ன விடயங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா எங்களை தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு தடை விதித்திருக்கின்றானோ அந்த தடைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே மீறாமல் அல்லாஹ் தஆலாவை அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு இந்த குத்பா பிரசங்கத்துடைய ஆரம்பத்திலே என்னையும் உங்களையும் உபதேசிக்கின்றேன். இன்றைய குத்பா பிரசங்கத்திலே அல்லாஹ் தஆலா எம்மிடம் மிகவும் வினயமாக வேண்டிக் கொண்ட ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி சற்று சுருக்கமாக அதனுடைய வழிகாட்டல்களை உங்களுக்கு முன்னால் வைக்கலாம் என நினைக்கின்றேன். அல்லாஹ் தஆலா நாங்கள் மனிதர்களாக ஒரு சமூகமாக ஜீவிக்கும் பொழுது நாங்கள் பேண வேண்டிய முக்கியமான சில பகுதிகளை எங்களுக்கு அடிக்கடி வலியுறுத்தி கூறுவதை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையிலே அல்லாஹ் தஆலா அடிக்கடி வலியுறுத்தி கூறிய ஒரு விடயம்தான் எங்களுடைய சொந்த பந்தங்களை நாங்கள் பேணி நடக்கக்கூடிய விடயம். உறவுகளை நாங்கள் பேண வேண்டிய அந்த கட்டாய கடமை அல்லாஹ் தஆலாவினால் அடிக்கடி அல் குர்ஆனிலே எடுத்துச் சொல்லப்படுவதை பார்க்கலாம். இந்த அளவுக்கு என்றால் ஒவ்வொரு ஹுத்பாவுடைய ஆரம்பத்திலும் ஹதீப்மார்கள் ஓதக்கூடிய அந்த அல் குர்ஆன் வசனத்திலே யா அய்யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் என்பதாக அல்லாஹ் தஆலா நீங்கள் உங்களுடைய உறவுகளை பற்றி நீங்கள் கேட்கப்படுவீர்கள். தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த உறவுகளை பற்றி சொல்லக்கூடிய அந்த திருக்குர்ஆன் வசனம் ஒவ்வொரு குத்பாவுடைய ஆரம்பத்திலும் நீங்கள் செவிமடுக்கக்கூடிய வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகையினால் இந்த சொந்த பந்தங்களை நாங்கள் சேர்ந்து நடப்பதன் முக்கியத்துவம் தான் என்ன,
குறிப்பாக இந்த சொந்த பந்தங்களை நாங்கள் சேர்ந்து நடப்பதற்கு என்ன வழிகாட்டல்களை இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது, அவர்களுடன் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், என்ன விடயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும், எங்களுடைய உறவு பாலங்களை நாங்கள் பலப்படுத்துவதற்கு இஸ்லாம் கூறக்கூடிய வழிமுறைகள் என்ன என்பதை நாங்கள் பார்ப்பதன் மூலமாக நாங்கள் எங்களுடைய உறவுகளுடைய அந்த தொடர்புகளை பலப்படுத்தி கொண்டு அல்லாஹ் தஆலா எங்களிடத்திலே மிகவும் வினயமாக வேண்டிக் கொண்ட அந்த வேண்டுதலை ஒரு இபாதத்தாக நாங்கள் நிறைவேற்ற முடியுமான ஒரு சூழல் ஏற்படும் என்ற அவாவிலே இங்கே சில விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய குர்ஆனிலே இந்த உறவுகளை பற்றி சொல்லக்கூடிய இன்னும் பிற ஆயத்துகளிலே சூரத்துல் அன்ஃபாலுடைய கடைசி ஆயத்திலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், வ உலுல் அர்ஹாமி பஅதுஹும் அவுலா பி பஅதின் ஃபீ கிதாபில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஏட்டிலே, அல்லாஹ்வுடைய வேதத்திலே அல்லாஹ் தஆலா எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த சட்ட விதிகளிலே உறவுகளில் ஒருவருக்கு ஒருவர் மிகவும் தேவையுடையவர்களாக அல்லாஹ் தஆலா விதித்திருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுவதை நாங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் நெடுகிலும் எடுத்து பார்த்தால் உறவுகளை பேணுவதை அவர்கள் நபித்துவத்திற்கு முன்னரும் அதை கச்சிதமாக நிறைவேற்றியிருக்கின்றார்கள். நபித்துவத்தின் பின்னரும் அவர்கள் இதிலே உதாரண புருஷராக இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாவாவுடைய ஆரம்ப காலம் மக்காவுடைய காலத்திலே அவர்களுடைய தாவா இன்னோரன்ன பிற நாடுகளுக்கும் அந்த செய்தி எட்டிய பொழுது அந்த காலத்திலே அரபிகள் வியாபாரத்துக்காக வேண்டி பல தேசங்களுக்கு செல்வார்கள். அப்பொழுது மக்காவுடைய நபி அவர்கள் தாவாவை கஷ்டமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் பிறந்த மக்கமா நகரத்துடைய ஜனாதிபதி இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரோம் தேசத்துக்கு ஒரு முறை செல்கின்றார்கள். அங்கே சென்று அவரை அந்த பக்கத்து நாட்டு தலைவர் வந்திருக்கின்றார் என்ற அடிப்படையிலே அங்கு ரோம் தேசத்து ஜனாதிபதி மன்னன் அழைத்து இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்கின்றான். இவர் என்ன கூறுகின்றார்? புதியோரால் வந்திருக்கிறாராமே, உங்களுக்கு புதியொரு மார்க்கத்தை எடுத்து சொல்கின்றாராமே, இவர் என்ன சொல்கின்றார் என்று கேட்ட பொழுது அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு பின்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சொல்கின்றார்கள், எனக்கு அந்த சன்னிதானத்திலே பொய் சொல்வதற்கு அவகாசம் இருக்கவில்லை. ஏனென்றால் பொய் சொல்வது எங்களிடத்திலே அரபிகளிடத்திலே ஒரு தவறான ஒரு இழிவான விடயம். எனக்கு பின்னாலுடைய சகாக்கள் இருக்கின்றார்கள், அரசு அரண்மனையிலே இருக்கின்றோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரியாக இருந்தாலும் கூட அவர்களை பற்றி பொய் சொல்வதற்கு எனக்கு வார்த்தை வரவில்லை. அந்த வேளையிலே இவர் எதன்பால் அழைக்கின்றார் என்பதை முக்கியமான விடயங்களை குறிப்பிடுகின்றார்கள். சொல்கின்றார் அபூ சுஃபியான் அந்த மன்னிடத்திலே, யஅமுருனா எங்களை ஏவுகின்றார், பிஸ்ஸலா தொழுமாறு ஏவுகின்றார், வஸ்ஸதகா சதகா கொடுக்குமாறு ஏவுகின்றார், வல் அஃபாஃப் பத்தினியாக இந்த பாதக செயல்களிலே ஜினாவிலே ஈடுபடாமல் எங்களை பத்தினியாக மானத்துடன் வாழுமாறு ஏவுகின்றார், வஸ்ஸிலா எங்களுடைய உறவுகளை பேணுமாறு ஏவுகின்றார் என்பதாக அந்த அபூ சுஃபியான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ரத்தினச் சுருக்கமாக சொன்ன 4 வார்த்தைகளில் ஒன்றாக, 4 தலைப்புகளில் ஒன்றாக, ரசூலுல்லாஹ்வுடைய 4 முக்கிய பண்புகளில் ஒன்றாக, ரசூலுல்லாஹ்வுடைய 4 முக்கிய தாவாவுடைய அம்சங்களில் ஒன்றாக இவர் உறவுகளை பேணுமாறு ஏவுகின்றார் என்பதாக எதிரியை பற்றி ஒரு எதிரி சமர்ப்பிக்கக்கூடிய அறிக்கையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இவ்வாறு சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிட்டார்கள், அல்லாஹ் தஆலா இந்த படைப்புகளை படைத்து முடிந்ததன் பின்னால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய சன்னிதானத்திலே இந்த உலகத்திலே பிறக்கப் போகும் உருவாகப் போகும் அனைத்து படைப்புகளுடைய உயிர்களையும் அல்லாஹ் தஆலா ஆரம்பத்திலேயே ஏற்படுத்தி வைத்தான். அதற்கு பின்னால் அனைத்து படைப்புகளுடைய நிர்ணயங்களும் ஏற்பாடுகளும் முடிந்ததன் பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியிலே 5987வது ஹதீஸாக பதிவாகி இருக்கின்றது. அப்பொழுது இந்த உறவு என்று சொல்லப்படக்கூடிய இந்த விடயம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே எழுந்து நின்றது. வரக்கூடிய ஹதீஸ் சஹீஹான உண்மையான ஹதீஸ். எழுந்து நின்று கேட்டது, இறைவா நீ அனைத்தையும் படைப்புகளை ஏற்பாடு செய்து விட்டாய், தற்பொழுது இந்த உறவாகிய என்னை
பேணுவதற்காக வேண்டி நான் பாதுகாவல் தேடக்கூடிய நேரம். ஆகவே இதற்கு என்ன உன்னுடைய ஏற்பாடு என்பதாக அந்த உறவு எழுந்து கேட்டது. அப்பொழுது அல்லாஹ் தஆலா அந்த உறவை பார்த்து கூறினான், ஹல் தர்தைன, நீ பொருந்திக் கொள்வாயா உறவே, அன் அஸில மன் வஸலகி, உன்னை யார் சேர்ந்து நடக்கின்றானோ அவனை நான் சேர்ந்து நடப்பதாக நான் முடிவெடுத்தால், வ அக்தஅ மன் கதஅகி, உன்னை யார் துண்டித்து வாழ்கின்றானோ அவனை நானும், அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நானும் துண்டித்து விடுவதற்கு நான் முடிவெடுத்தால், சட்டம் இயற்றினால், விதித்தால், இது உனக்கு போதுமா, இதை கொண்டு பொருந்திக் கொள்வாயா என்பதாக அந்த உறவிடம் அல்லாஹ் தஆலா கேட்டான். அதற்கு அந்த உறவு ஏற்றுக்கொண்டது. ஃபஹுவ லக்கி, இது நடக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா அன்றே சட்டத்திலே எழுதி வைத்து விட்டான். ஆகையினால் அன்று தொடக்கம் உறவுகள் என்று வந்தால் நாங்கள் அவைகளை பேண வேண்டிய ஒரு முக்கிய கட்டாய கட்டத்திலே படைப்புடைய ஆரம்பம் தொடக்கம் மனிதனுக்கு இது விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உறவுகளை பேணுவதன் மூலமாக எங்களிடத்திலே எது உருவாகின்றது என்று சொன்னால், எங்களுடைய ஈமான் உறுதியாகின்றது. ஒரு மனிதனுக்கு ஈமான் இருக்கும் என்றால், அல்லாஹ்வின் மீதுள்ள விசுவாசம் இருக்கும் என்றால், அவன் கட்டாயம் உறவுகளை பேணுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ் தஆலாவையும் மறுமை நாளையும் கொண்டு ஈமான் கொள்கின்றார்களோ, பல விடயங்களை குறிப்பிட்டார்கள். அவர்கள் விருந்தினர்களை பேணுவார்கள், மதிப்பார்கள், பேசினால் உண்மையை பேசுவார்கள். அதிலே மூன்றில் ஒன்றாக சொன்னார்கள், ஃபல் யஸில் ரஹிமஹு, அவர் தன்னுடைய உறவுகளை பேணட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடன் தொடர்புபடுத்தி பேசியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று இந்த உறவு பாலங்களை நாங்கள் பேணும் பொழுது, எங்களுடைய உறவினர்களுடன் நாங்கள் சேர்ந்து அவர்களுக்கு வழங்க வேண்டிய உரிமைகளை, கடமைகளை வழங்கும் பொழுதோ நாங்கள் உலகத்திலும் மறுமையிலும் நாங்கள் பாதுகாக்கப்படுவோம். யார் இந்த உறவுகளை துண்டித்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கான வேதனை, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், அவர்களுக்கான வேதனை இந்த உலகத்திலேயே மறுமைக்கு முன்னால் கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் இமாம் அஹ்மதுடைய முஸ்னத் மற்றும் இப்னு ஹிப்பானுடைய ஸஹீஹ் என்ற கிரந்தங்களிலே பின்வருமாறு பதியப்பட்டிருக்கின்றது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மா மின் ذنبின் அஹ்ரா ஐ யுஅஜ்ஜல லிஸாஹிபிஹில் உகூபத ஃபித் துன்யா மா மா யுஅخر லஹு ஃபில் ஆகிரா, ஒரு மனிதனுக்கு மறுமையிலே சித்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய தண்டனைக்கு அதிகமாக உலகத்திலே அவசரமாக தண்டனை கொடுக்கப்படக்கூடிய ஒரு பாவம் இருக்கும் என்று சொன்னால், மின் பகியின் அவ் கதீஅத்தி ரஹிம், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய விடயங்களிலே அடர்ந்தேறுவதும் உறவுகளை துண்டிப்பதும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை பார்க்கலாம். ஒரு மனிதன் இன்னொரு சக மனிதனுக்கு அவனுடைய இரத்தத்திலே, அவனுடைய சொத்துகளிலே, அவனுடைய மானத்திலே அடர்ந்தேறுவான் என்று சொன்னால், எல்லை கடந்து அநியாயம் செய்வான் என்று சொன்னால், உலகத்திலேயே அவன் தண்டனையே எதிர்பார்த்திருக்கட்டும். அதே போன்ற ஒரு மனிதன் தன்னுடைய உறவுகளை துண்டித்து நடப்பான் என்று சொன்னால், அவன் இந்த உலகத்திலேயே தண்டனையை எதிர்பார்த்திருக்கட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது, இந்த உறவுகளை பேணுவதன் மூலமாக நாங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே இருக்கின்றோம். நாங்கள் உறவுகளை துண்டித்தால் அல்லாஹ்வுடைய லஅனத், அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய சாபம் உறவுகளை துண்டிப்பவர்கள் மீது இறங்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறும் பொழுது சூரத்துல் முஹம்மதுடைய 22வது 23வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான். ஃபஹல் அஸைதும், ஒரு யுத்தத்தை பற்றி கூறிக்கொண்டு வந்து, ஃபஹல் அஸைதும் இன் தவல்லைதும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்தி, நீங்கள் நபிக்கு சப்போர்ட் பண்ணாமல், அவருக்கு துணையாக இருக்காமல் நீங்கள் புறமுதுகு காட்டி சென்று நீங்கள் இந்த பூமியிலே ஃபசாது செய்தால், அன் துஃப்ஸிது ஃபில் அர்லி வ துகத்திஉ அர்ஹாமக்கும், நீங்கள் ஃபசாது செய்து, குறிப்பாக அந்த ஃபசாதுடைய முக்கியமான வடிவத்தை அல்லாஹ் தஆலா தனிமையாக குறிப்பிடுகின்றான். நீங்கள் உறவுகளையும் துண்டித்து நடந்தால், உலாயிக், இப்படிப்பட்டவர்கள், அல்லதீன லஅனஹுமுல்லாஹ், இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் தஆலா சபிக்கின்றான். ஃபஅஸம்மஹும் வ அஅமா அப்சாரஹும், அவர்களை செவிடர்களாகவும் குருடர்களாகவும் அல்லாஹ் தஆலா மறுமையிலே மாற்றுவான் என்பதாக
கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் தஆலா சூரத்துர் ரஅதுடைய 25வது வசனம் சென்றால் நீங்கள் பிரட்டி பாருங்கள். அல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாகிஹி, அல்லாஹ்வுக்கு வழங்கிய வாழ்க்கை மீறக்கூடியவர்கள். வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அய்யூசல், அல்லாஹ் தஆலா சேர்ந்து நடக்குமாறு கூறிய இந்த உறவுகளை துண்டிக்கக்கூடியவர்கள். வயுஃப்சிதூன ஃபில் அர்த், இதன் மூலமாக இந்த பூமியிலே ஃபசாது செய்யக்கூடியவர்கள். உலாயிக லஹுமுல் லஅனது, இவர்களுக்கு சாபம் உண்டாவதாக. வலஹும் சூஉத்தார், மறுமையிலே இவர்களுக்கு கெட்ட ஒதுங்குதலம் இருப்பதாக அல்லாஹ் தஆலா கூறுவதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது கடைசி எச்சரிக்கை, உறவுகளை துண்டிப்பவர்களுக்கான கடைசி எச்சரிக்கை, அவர்கள் சுவர்க்கத்தை நினைத்து பார்க்க முடியாது. அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். யார் ஒரு உறவை துண்டிப்பதற்கு காரணமாக இருக்கின்றானோ அவன் சுவர்க்கத்தை நினைத்து பார்க்க வேண்டிய அவசியமில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ், ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்தி', உறவுகளை துண்டிப்பவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை பார்க்கலாம். அடுத்தது, இந்த எச்சரிக்கைகளுக்கு பின்னால் நாங்கள் எங்களுடைய உறவுகளை பேணி நடந்தால் எங்களுக்குத்தான் நன்மை. அந்த நன்மைகளில் சில விடயங்களை நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம் என்று சொன்னால், உறவுகளை பேணி நடக்கக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்திலேயே நன்மை இருக்கின்றது. ஆரம்பத்திலே பார்த்தோம், உறவுகளை முறிக்கக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்திலேயே தண்டனை இருக்கின்றது. உறவுகளை பேணக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்திலேயே நன்மை இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நன்மைகளை, உலகளாவிய நன்மைகளை குறிப்பிடுகின்றார்கள், சொன்னார்கள். பல ஹதீஸ்கள் வருகின்றன. அந்த 2 நன்மைகளும் என்னவென்று சொன்னால், உங்களுடைய ரிஸ்கிலே, வாழ்வாதாரத்திலே பரக்கத்து உங்களுக்கு வேண்டுமா, உங்களுடைய சொத்து செல்வங்களிலே உங்களுக்கு பரக்கத்து வேண்டுமா, நீங்கள் உறவுகளை பேணி நடவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையுடைய அஜல் அது அதிகரிக்க வேண்டுமா, அதிகரிப்பு என்றால் எப்படி என்று பார்ப்போம். அப்படி என்றால் நீங்கள் உறவுகளை பேணி நடவுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியிலே 5985வது ஹதீஸிலே குறிப்பிடும் பொழுது, மன் ஸர்ரஹு அய்யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி, யாருடைய வாழ்வாதாரத்திலே விஸ்தீரணம் வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, அவ் யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி, அவருடைய வாழ்க்கையிலே அஜல் நீடிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, இன்னொரு விளக்கம் உலமாக்கள் சொல்கின்றார்கள், அவர்களுடைய மௌத்துக்கு பின்னால் ஒரு நல்ல பதிவு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, ஃபல் யஸில் ரஹிமஹு, அவர் தன்னுடைய உறவை பேணட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இன்னொரு ஹதீஸிலே சொல்றார்கள், மன் ஸர்ரஹு நஸாஉ ஃபில் அஜல், வாழ்க்கையிலே நீடுழி காலம் வாழ வேண்டும் என்றால், வஸியாதத்து ஃபிர் ரிஸ்க், ரிஸ்கிலே அதிகரிப்பு வேண்டும் என்றால், ஃபல் யஸில் ரஹிமஹு, அவர் தன்னுடைய உறவை பேணட்டும் என்ற ஹதீஸ் அஹ்மதிலே சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய அறிவிப்பின் மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், மனித்தகா ரப்பஹு, யார் அல்லாஹ் தஆலாவை பயந்து வவஸல ரஹிமஹு, தன்னுடைய உறவுகளை பேணினால், நஸஅ ஃபீ அஜலிஹி, அவருடைய அஜல் அதிகரிக்கப்படும். வஸரா மாலுஹு, அவருடைய செல்வம் கொளிக்கும், செல்வம் அதிகரிக்கும். வ அஹப்பஹு அஹ்லுஹு, அவருடைய குடும்பத்தினர் அவரை விரும்புவார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவதை பார்க்கலாம். உலமாக்கள் இந்த ஹதீஸை சும்மா விட்டுவிடவில்லை, எடுத்து பார்க்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்திலே ஒரு குர்ஆன் வசனம் வருகின்றது, ஒரு மனிதன் அவனுடைய அஜலுடைய நேரம் வந்தால் ஒரு நிமிடமும் அவனுடைய அஜல் அதிகரிக்கப்பட மாட்டாது என்றொரு குர்ஆன் வசனம் வருகின்றது. அப்ப இந்த ஹதீஸிலே வருகின்றது, யார் உறவுகளை பேணினால் அவருடைய அஜல் நீடிக்கப்படும் என்று வருகின்றது. இப்படிப்பட்ட சிக்கல்களை, கேள்விகளை உலமாக்கள் சும்மா விட்டு செல்ல மாட்டார்கள், அதற்கான பதிலை வழங்குவார்கள். எவ்வாறு இந்த ஹதீஸையும் இந்த அல் குர்ஆன் வசனத்தையும் நாங்கள் ஒப்புவமைப்படுத்தி பார்ப்பதென்றால், உலமாக்கள் கூறுகின்றார்கள், அடுத்த பிரயோசனம், இந்த விளக்கத்திலே அடுத்த பிரயோசனம் வருகின்றது. உறவுகளை பேணக்கூடியவர்களுக்கு ஒரு மனிதனுடைய அஜல் நீடிக்கப்பட மாட்டாது, இது குர்ஆனிலே உறுதிப்படுத்தப்பட்ட விடயம். ஆனால் அந்த அஜல் பரக்கத் நிறைந்த அஜலாக இருக்க வேண்டும் என்றால், குறிப்பாக அமலிலே, தாஅத்துகளிலே, வணக்கங்களிலே, நன்மையை தேடுவதிலே நாங்கள் 60 வருடம் வாழ்ந்தால் அந்த 60 வருடமும் எங்களுடைய வணக்கங்கள் அதிகரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் உறவுகளை பேணி நடவுங்கள். இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், எந்த அளவுக்கு என்றால்,
ஒரு மனிதனுக்கு லைலத்துல் கத்ர் இரவு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்ய வேண்டும் என்றால் அவன் உறவுகளை பேணினால் அவனுக்கு அது கிடைக்கும். ஏனென்றால் அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை விளங்க வேண்டி இருக்கின்றது. ஒருவனுக்கு லைலத்துல் கத்ர் இரவு கிடைத்தால் அவனுக்கு 1000 மாதங்கள் அவனுடைய அஜல் விஸ்தரிக்கப்பட்டதை போன்ற ஒரு அமல். இப்படிப்பட்ட பரக்கத்துகள் நாங்கள் அல்லாஹ் தஆலாவுடைய வழிபாட்டிலே வணக்கத்திலே அதிகமாக ஈடுபடுவதற்கு அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு தேவை. அப்படி உதவியை ஈட்டி தரக்கூடிய ஒரு விடயமாக இந்த உறவுகளை பேணக்கூடிய விடயம் இருக்கின்றது என்பதாக உலமாக்கள் எங்களுக்கு விளக்கம் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக இன்னொரு ஹதீஸை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த உறவுகளை பேணுவதன் மூலமாக எங்களுக்கு மோசமான மௌத்து வருவதிலிருந்து அது எங்களை பாதுகாக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லும் பொழுது மன் சர்ரஹு அய்யுமத்த லஹு ஃபீ உம்ரிஹி, யாருடைய வாழ்க்கையிலே நீடுழி காலம் வாழ வேண்டுமோ, வயுவஸ்ஸஅ லஹு ஃபீ ரிஸ்கிஹி, அதே விடயம் யாருடைய ரிஸ்க் அதிகரிக்கப்பட வேண்டுமோ, வயுத்ஃபா அன்ஹு மைத்தத்தஸ்ஸு, கெட்ட மரணத்தை விட்டும் அவர் பாதுகாவல் தேட வேண்டுமோ, ஃபல்யத்தகில்லாஹ வல்யஸில் ரஹிமஹு, அவர் அல்லாஹ் தஆலாவை பயந்து கொள்ளட்டும், தன்னுடைய உறவுகளை பேணிக் கொள்ளட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக முக்கியமான ஒரு தலைப்பு, இந்த உறவுகளை பேணுவதென்று சொன்னால் எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ளலாம், அதற்கான சில வழிகாட்டல்கள். உறவுகளை பேணுவதற்கு நாங்கள் தவறாக விளங்கி இருக்கக்கூடிய விளக்கங்களை திருத்தி சில புதிய வழிகாட்டல்களை நாங்கள் இஸ்லாத்துடைய பார்வையிலே நாங்கள் பார்த்தால் நிறைய வழிகாட்டல்கள் இருக்கின்றன. நான் ஒரு 10 வழிகாட்டல்களை உங்களுக்கு எடுத்து வந்திருக்கின்றேன். 10 முக்கியமான வழிகாட்டல்கள். முதலாவது வழிகாட்டல், நீங்கள் உறவுகளை பேணி நடக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை மாத்திரமே எதிர்பாருங்கள். ஏன்? இந்த உறவுகளை பேணுமாறு சொல்லவன் அல்லாஹ் தஆலா, அதற்கு சுவர்க்கத்தை உங்களுக்கு தருவதாக சொன்னவன் அல்லாஹ் தஆலா. மாறாக உறவுகளிடத்திலே நீங்கள் மதிப்பை, நன்மையை, அவர்கள் என்னை சேர்ந்து நடக்க வேண்டும் என்று கூட நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். இது முதலாவது வழிகாட்டல். நீங்கள் உறவுகளை பேணுவதென்றால் நனவுகளை எதிர்பார்க்க கூடாது. அவர்களுடைய நாங்கள் செய்யக்கூடிய உபகாரத்துக்கு பிரதி உபகாரத்தை நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. ஒரு வீட்டுக்கு, உறவுடைய வீட்டுக்கு சென்றால் அவர்கள் திரும்ப வந்தால்தான் நான் போவேன் என்ற அந்த நியதி இருக்கக்கூடாது. ஒரு கிஃப்டை நாங்கள் கொடுத்தான், திருப்பி அவர் ஒரு கிஃப்டை தந்தால்தான் நான் கொடுப்பேன் என்ற நியதி இருக்கக்கூடாது. என்னுடைய கல்யாணத்துக்கு வந்தால்தான் அவருடைய கல்யாணத்துக்கு நான் போவேன் என்ற நியதி இருக்கக்கூடாது. சுருக்கமாக சொல்வதென்றால் உறவுகளிடத்திலே நன்மையையோ பிரதி உபகாரத்தையோ எதிர்பார்க்க கூடாது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வழிகாட்டல். சொன்னார்கள் ஹதீஸிலே, லைஸல் வாசிலு பில் முகாஃபி, ஒருவன் செய்த நலவுக்காக திருப்பி அந்த நலவை செய்பவன் உறவுகளை பேணியவனாக கருதப்பட மாட்டான். இதையுமே செய்யாதவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஒரு உறவுக்காரன் ஒரு உறவை பேணினால், அதற்கென்று ஒரு முனைப்பாடை எடுத்தால், அதே போன்று இன்னொன்றையாவது செய்யாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். நபி அவர்களுடைய அட்வைஸ் என்ன? வாசில் என்றால் உறவுகளை பேணியவன் என்ற இந்த பட்டம், இந்த சர்டிபிகேட் யாருக்கு என்று சொன்னால், டிட் ஃபார் டெட், செய்ததற்கு மறு உபகாரம் செய்பவன் கிடையாது. மாறாக வலாக்கின்னல் வாசில் அல்லதி இதா குத்திஅத் ரஹிமுஹு வஸலஹா, ஒரு உறவு துண்டிக்கப்பட்டால் நீங்கள் சேர்ந்து நடக்கின்றீர்கள், அவர்கள் துண்டிக்கின்றார்கள். ஒரு உறவு துண்டிக்கப்பட்டால் திரும்பவும் அவனாகவே சென்று சேர்ந்து நடப்பவன் தான் உண்மையிலேயே உறவுகளை பேணுபவன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இது புகாரியிலே பதிவாக இருக்கின்றது. முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஒரு மனிதர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முறைப்பாடு செய்கின்றார். பாருங்கள் அந்த முறைப்பாட்டை. சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னலி கராபத்தன், எனக்கு உறவினர்கள் இருக்கின்றார்கள், அசீலுகும், நான் சேர்ந்து நடக்கின்றேன், வயக்தஊனி, அவர்கள் என்னை துண்டித்து நடக்கின்றார்கள், வஹ்சினு இலைஹிம், அவர்களுக்கு நான் நலவுகளை செய்கின்றேன், வயுஸீஊன இலைய, எனக்கு அவர்கள் கெடுதியையே செய்கின்றார்கள், வஅஹ்லுமு அன்ஹும், அவர்களுடன் சேர்ந்து நடக்க வேண்டும், அவர்கள் என்னுடைய சேர்ந்து நடக்க வேண்டும் என நான் கனவு காணுகின்றேன், வயஜ்ஹலூன அலை, அவர்கள் என்னை கண்டுகொள்கின்றார்களே இல்லை,
இப்படி அவர் முன்வைக்கவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், லா இன் குல்த கமா குல்த், நீ சொல்வதை போன்று உண்மையாக இருந்தால் ஃபகஅன்னமா துசிஃபுஹுமுல் மல், நீ அவர்களுடைய வாயிலே சாம்பலை ஊட்டுவதை போன்ற ஒரு நடவடிக்கை நடக்கின்றது. அப்படி என்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதனைக்கு அருகதையானவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நீ நலவை செய்கின்றாய், அந்த நலவை அவர்கள் நியமத்தாக எடுத்துக்கொள்ளாமல் தட்டி கழிப்பது என்பது அவர்கள் சாம்பலை சாப்பிடுவதை போன்று என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீ தொடர்ந்தும் இப்படியே இருந்து கொள், இப்படியே நீ இருக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு தொடர்ந்தும் இருக்கும் என்பதாக துண்டிக்க துண்டிக்க தன்னுடைய உறவை பேணக்கூடிய நல்லடியானை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை பார்க்கலாம். இது முதலாவது அட்வைஸ். இரண்டாவது வழிகாட்டல், நாங்கள் உறவுகளை பேணும் பொழுது அல்லாஹ் தஆலா வேண்டாம் என்று கூறிய விடயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா பொதுவாக நாங்கள் பிற மனிதர்களுடன் பழகும் பொழுது எந்த விடயங்களை வேண்டாம் என்று கூறினானோ, பிற ஒரு முஸ்லிமுடன் நாங்கள் கலந்து பழகும் பொழுது எதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று கூறினானோ, அவைகளை உறவுகளுக்கு மத்தியிலே நாங்கள் பழகும் பொழுது மிகவும் கவனமாக நாங்கள் அவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். அநியாயம் செய்வது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்லிமு லா யظ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு என்ன செய்ய மாட்டான், லா யظ்லிமுஹு, அநியாயம் செய்ய மாட்டான், வலா யஹ்துலுஹு, அவன் ஏமாற்ற மாட்டான், வலா யக்திபுஹு, அவனுக்கு ஒரு மனிதன் பொய் சொல்ல மாட்டான், வலா யஹ்கிருஹு, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஏளனமாக பார்க்க மாட்டான், இழிவுபடுத்த மாட்டான். இப்படிப்பட்ட மோசமான விடயங்கள் உறவுகளுக்கு மத்தியிலே ஏற்படும் பொழுது அங்கே சண்டை சச்சரவுகள், உறவுகள் துண்டிக்கப்படுகின்றன. அநியாயம் நடந்தால் உறவு துண்டிக்கப்படும், இழிவுபடுத்தப்பட்டால் உறவு துண்டிக்கப்படும், நம்பிக்கை மோசடி நடைபெற்றால் அங்கே உறவு துண்டிக்கப்படும். அதற்கு யார் காரணமாக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு முன்னால் குற்றவாளிகளாக நிலைநிறுத்தப்படுவார்கள். இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தபாகது, நீங்கள் ஒருவருக்கொருவர் கோபத்தை வைத்துக் கொள்ள வேண்டாம், வலா தஹஸது, ஒருவருக்கொருவர் நீங்கள் பொறாமை கொள்ள வேண்டாம், வலா ததபரு, ஒருவருக்கொருவர் நீங்கள் புறமுதுகு காட்டி செல்ல வேண்டாம். ஒரு உறவினர் வந்தால் இருக்கக்கூடிய ஒரு கோபத்தின் காரணமாக அல்லாஹ்வுக்காக வேண்டி அவருக்கு கையை கொடுத்து சலாத்தை சொல்வதற்கு பதிலாக புறமுதுகு காட்டி செல்வது, முகத்தை திருப்பிக் கொள்வது, இதை நீங்கள் செய்ய வேண்டாம். யாருடைய ஆர்டர்? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆர்டர். வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் அல்லாஹ்வுடைய சகோதரத்துவம் இணைந்த அடிமைகளாக நீங்கள் இருங்கள். இன்னொரு அறிவிப்பிலே வலா தகாதஉ, நீங்கள் துண்டித்து வாழ வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பதை காணலாம். அடுத்தது, உறவுகளுக்கிடையிலே நாங்கள் ஒருவருக்கொருவர் நாங்கள் ஏசிக்கொள்வது, இதுவும் தவிர்க்கப்பட வேண்டிய விடயம். எங்களுடைய வாயுடைய வார்த்தைகள் அழகான வார்த்தைகளாக வர வேண்டும். எப்பொழுது வாயுடைய வார்த்தைகளில் ஒன்று அசிங்கமான வார்த்தையாக இன்னொரு உறவை நோக்கி சென்றதோ அங்கே உறவு துண்டிக்கப்பட காரணமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்கள் ஒரு மனிதனுடைய தந்தையை பார்த்து நாங்கள் ஏசுவதை, தந்தை இல்லாத வேளையிலே எங்களுக்கு தடை செய்தார்கள். ஏனென்றால் அவர் எங்களுடைய தந்தையை பார்த்து திருப்பி ஏசுவார். இப்படி எந்த ஒரு பிரச்சனைக்கும் வழிவகுக்க கூடாது என்பதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனமாக இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது, மூன்றாவது அட்வைஸ், நாங்கள் உறவுகளுடன் பழகும் பொழுது எங்களுக்கு மத்தியிலே நல்ல பழக்க வழக்கங்களை நாங்கள் கை கொள்ள வேண்டும். முதலாவது பார்த்தோம், நாங்கள் தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள், அநியாயம் செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, இப்படிப்பட்ட விடயங்கள். அடுத்தது, அல்லாஹ் தஆலா நாங்கள் உறவினர்களாக கலந்து பழகும் பொழுது நாங்கள் பேண வேண்டிய விடயங்கள், குறிப்பாக உறவுகள் என்று நாங்கள் பார்த்தால் அதையும் நாங்கள் பார்த்துவிட்டு சொல்வோம். உறவுகளிலே முதலாவது படித்தரம் தாயும் தந்தையும். நாங்கள் பேண வேண்டிய பலமான உறவு பாலம் தாயும் தந்தையும். அடுத்தது பிள்ளைகள், தாய் தந்தை என்றால் அதனுடைய அடுத்த பக்கம் பிள்ளைகள். அடுத்தது சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள், ஒன்றுவிட்ட சகோதரர்கள். இவர்கள் உறவிலே மிகவும் முக்கியமானவர்கள். அல்லாஹ் தஆலா பல இடங்களிலே அல் குர்ஆனிலே எடுத்து கூறுகின்றான் இந்த சகோதரத்துவத்தை பற்றி. குறிப்பாக இன்றைய காலகட்டத்திலே சகோதரர்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய பிளவுதான் இந்த உறவுகள் துண்டிப்பதற்கான முதலாவது வாயிலாக இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களுக்கு மத்தியிலே தந்தை மரணித்ததன் பின்னால், பெற்றோர்கள் மரணித்ததன் பின்னால்
சொத்துக்காக வேண்டி, பணத்துக்காக வேண்டி அவர்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய இந்த பிளவுதான் சமுதாயத்திலே உறவுகள் துண்டிக்கப்படுவதற்கு மாபெரும் வாயிலாக இருக்கின்றது. இதை ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டும். இப்படி நான் துண்டித்து வாழ்வது பணத்துக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா தடை செய்த படுபாதக செயல் என்பதை உணர வேண்டும். பணத்துக்காக வேண்டி பிரியாமல் பணத்தை கொடுத்து சேர்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சொத்துக்காக வேண்டி பிரியாமல் சொத்தை வாரி வழங்கி அல்லாஹ் தஆலா கூறிய இந்த உறவுகளை பேணி வாழக்கூடியவர்களாக நாங்கள் மாறாத வரை இந்த விடயத்தை எங்களுக்கு செய்ய முடியாது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று உறவுகள், குறிப்பாக மிகவும் நெருங்கியவர்கள், தாய் தந்தை பிள்ளைகள், அதே போன்று சகோதரர்கள், சாச்சாமார் பெரியப்பாமார், இவர்கள் வீடுகளுக்கு அடிக்கடி வருவார்கள், பல இடங்களிலே அடிக்கடி சந்திப்பார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் இவர்களுடைய பிள்ளைகளுடன் கலந்து பழகும். அடிக்கடி கலந்து பழகும் பொழுது நிலைமைகள் அதிகரிக்கும் பொழுது தவறுகளும் அதிகரிக்கும். இரண்டு குடும்பத்துடைய பிள்ளைகள் அடிக்கடி அவர்கள் கலந்து பழகும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வரும். சொல்வார்கள், எனக்கு இப்படி ஒரு நண்பன் இருக்கின்றான், பிரச்சனையே இல்லை, அவனால் நிம்மதியாக இருக்கின்றேன், என்ன தம்பியால தான் பிரச்சனை, நானாவால தான் பிரச்சனை என்று சொல்வார்கள். பிரச்சனை வரும். ஏன்? அடிக்கடி பழகக்கூடியவர்களுக்கு மத்தியிலே, அதிகமாக நீங்கள் நேரத்தை செலவழிக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே அதிகமான நிகழ்வுகள் நடக்கத்தான் செய்யும், நடக்கத்தான் வேண்டும். அப்பொழுது அந்த பிரச்சனைகளை நாங்கள் லாபகமாக தீர்த்து செல்லக்கூடிய ஒரு பண்பு எங்களுக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சில பண்புகளை கற்றுத் தருகின்றான். முதலாவது, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா ததுகுலு புயூதன் கைர புயூதிக்கும் ஹத்தா தஸ்தஅனிசு, நீங்கள் உங்கள் வீடுகள் அல்லாத இன்னும் பிற வீடுகளுக்கு நீங்கள் சென்றால் நீங்கள் அனுமதி பெற்றுவிட்டு உள்ளே நுழையுங்கள். வதுசல்லிமு அலா அஹ்லிஹா, அவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள். இவைகள் அனைத்தும் நாங்கள் பேண வேண்டிய ஆதாபுகள். தாலிக கைருல் லக்கும், இதுதான் உங்களுக்கு நல்லம். ஃபஇல்லம் யஜிது ஃபீஹா அஹதன், நீங்கள் அந்த வீட்டிலே யாரையும் காணாவிட்டால் ஃபலா ததுகுலுஹா, நீங்கள் அந்த வீடுகளுக்குள் நுழைய வேண்டாம். ஹத்தா யுஅதன லக்கும், உங்களுக்கு அனுமதி வழங்கும் வரை. ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நீங்கள் ஒருவருடைய வீட்டுக்கு செல்கின்றீர்கள், பேய்த்து கதவை தட்டுகின்றீர்கள், சலாம் சொல்கின்றீர்கள், அனுமதி கேட்கின்றீர்கள், உங்களுக்கு நீங்கள் 3 முறை கேட்டும் அனுமதி மறுக்கப்பட்டால் ஃபர்ஜிஉ, நீங்கள் திரும்பி செல்லுங்கள். அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி நான் திரும்பி வருகின்றேன், எந்த மனக்கசப்பையும் வைத்துக் கொள்ள தேவையில்லை. ஹதீஸிலே வந்திருப்பதை போன்று அனுமதி பெற்றேன், அனுமதி தரவில்லை, நாங்கள் ஃபர்ஜிஉ, நீங்கள் திரும்பி செல்லிவிடுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள். மனக்கசப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போன்று நீங்கள் உறவுகளுக்கு சென்றால் 3 பேர் நீங்கள் அமர்ந்திருந்தால் 2 பேர் தனிமையாக நீங்கள் பேச வேண்டாம். ஃபஇதா கானூ ஸலாஸா ஃபலா யதஜாஜா இஸ்னான், 3 பேர் இருக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் 2 பேர் இரகசியமாக நீங்கள் கதைக்க வேண்டும் என்றால் 3வது நபரிடம் அனுமதி பெற்றுவிட்டு நீங்கள் கதையுங்கள். ஏன்? பிரச்சனைகளுடைய ஆரம்பம் அங்கேதான் இருக்கின்றது. எங்களுக்கு 2 பேருக்கும் 2 பேர்சனல் விஷயம் இருக்கின்றது, நாங்கள் பேசிவிட்டு வருகின்றோம் என்று அனுமதி கேட்டுவிட்டு ஒழுங்காக அதபுகளை பேணி நடப்பது இந்த உறவுகளை பேணுவதற்கு, பலப்படுத்துவதற்கு அது எங்களுக்கு துணை நிற்கும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்றுதான் இன்று தொலைபேசி என்றும் வாட்ஸ்அப் என்றும் ஃபேஸ்புக் என்றும் இன்னொரு தொலை தொடர்பு சாதனங்கள் வந்திருக்கக்கூடிய காலம். இவைகளிலே நாங்கள் பயன்படுத்தும் பொழுதும் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை, கடமைகளை நாங்கள் கொடுக்க வேண்டும். டெலிபோன் எடுத்தோம், அவர் என்ன செய்யல, ஆன்சர் பண்ண இல்லை, உள்ளத்திலே ஒரு கசப்புணர்வை ஆரம்பிப்பது, இது தவறு. அவர் பல சோழிகளிலே இருந்திருப்பார், அல்லது அவருக்கு ஆன்சர் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். அப்படி குறிப்பாக உறவினர்களுக்கு நாங்கள் உதுறுகளை, சில காரணங்களை நல்லெண்ணம் வைக்க வேண்டும். அதன் மூலமாக எங்களுடைய உறவு பாலம் சிதையாமல் இருப்பதற்கு அது காரணமாக இருக்கும் என்பதை பார்க்கலாம். அதே போன்று எங்களுடைய உறவுகளுக்கு மத்தியிலே இருந்தாலும் கூட, இது முக்கியமான ஒரு அட்வைஸ், எங்களுடைய உறவுகளுக்கு மத்தியிலே இருந்தாலும் கூட கொடுக்கல் வாங்கல் நடைபெற்றால் அல்லாஹ்வுடைய கட்டளையை நீங்கள் பின்பற்றி அதை நீங்கள் பதிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவிலே நீண்ட வசனம், தெயின், கடன் சம்பந்தமான வசனம், அதிலே அடிக்கடி குறிப்பிடுகின்றான், நீங்கள் கடன் எடுத்தால் எழுதிக் கொள்ளுங்கள், உறவுகளாக இருந்தால் கட்டாயம் எழுதிக் கொள்ள வேண்டும். இன்று நிலைமை மாறி இருக்கின்றது.
என்னுடைய சொந்த தம்பி நான் கடன் எடுத்தால் எழுதி கேட்டான் என்று கசப்புணர்வுக்கு காரணமாக வைத்துக் கொள்கின்றார்கள். இல்லை, இது பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு வழி. அல்லாஹ்வுடைய வழிகாட்டல். கொடுக்கல் வாங்கல்களை நாங்கள் முறையாக இரண்டு தரப்பாரும் முன்வந்து மனமுவந்து அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைக்கு நாங்கள் அடிபணிகின்றோம் என்று அவர்கள் நம்பி அதை பதிவதிலே ஈடுபட்டால் பதிவு இருக்கும். எந்த தகராறு வந்தாலும், பொருளாதார பிணக்குகள் வந்தாலும் அங்கே பதிவு இருக்கும். அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மன் ஃபக்துபு. கதப என்றால் எழுதினான். நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஏவுகின்றான். இதுவும் எங்களுடைய உறவுகளை நாங்கள் துண்டிக்காமல் பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு வழிகோலும். அதே போன்று நிறைய வழிகாட்டல்கள் இருக்கின்றன. அடுத்து குறிப்பு முக்கியமான ஒரு வழிகாட்டல். திருமணம் முடித்ததன் பின்னால் கணவனும் மனைவியும், கணவன் மனைவி தன்னுடைய தந்தை தாய் சகோதரர்களை பேணி நடப்பதற்கு உடந்தையாக இருக்க வேண்டும், துண்டிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடாது. அதே போன்று மனைவி தன்னுடைய கணவனுடைய தந்தை தாய் சகோதரர்களுக்கு தன்னுடைய கணவன் கொடுக்க வேண்டிய அந்த உரிமைகளை கடமைகளை கொடுப்பதற்கு உடந்தையாக இருக்க வேண்டும், தடையாக இருக்கக்கூடாது. இது இன்றைய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை. இது தட்டி பேசப்பட வேண்டும். ஒவ்வொரு தரப்பாரும் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை சந்திப்பதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு பாலூட்டிய ஒரு பெண்மணியுடைய கணவரின் சகோதரர். நன்றாக கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு பாலூட்டிய ஒரு பெண்மணியுடைய கணவனின் சகோதரர். அப்படி என்றால் பால்குடி உறவிலே சாச்சா வந்து இந்த ஹிஜாபுடைய ஆயத்துகள், பெண்களை பார்க்க முடியாது என்ற ஆயத்தில் இறங்கியதன் பின்னால் மதீனாவிலே அனுமதி கேட்கின்றார்கள். அவர் அனுமதி கொடுக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்காமல் புதிய ஒரு நபர் மாதிரி இருந்தார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பொழுது கேட்கின்றார்கள், எனக்கு பாலூட்டிய அபுல் குவைஸ் என்று சொல்லப்படக்கூடியவருடைய மனைவி எனக்கு பாலூட்டினாள். அந்த அபுல் குவைஸ் உடைய சகோதரர் பால்குடி உறவிலே சாச்சா வந்து அனுமதி கேட்டார். நான் அனுமதி கொடுக்கவில்லை. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்து சொன்னார்கள், ஆயிஷாவே அவருக்கு அனுமதி கொடு, அவர் உன்னுடைய சாச்சா பால்குடி உறவிலே என்பதாக அந்த உறவை பேணி நடக்குமாறு சொன்னார்கள். இன்னொரு முறை ஒரு சஹாபி தன்னுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றாள், அவள் வந்தால் என்னுடைய வீட்டிலே நான் சேர்ந்து நடக்குவான் சொன்னால் நபி அவர்கள் விகைப்புடன் சொன்னார்கள், இல்லை, உன்னுடைய தாயை நீ சேர்ந்து நட, அவர்கள் வேறு மதத்திலே இருந்தாலும் பரவாயில்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இவ்வாறு இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவன் தன்னுடைய மனைவியுடைய தூரத்து சொந்தம், அதை பேணுமாறு அவர்களே வழிகாட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு மனைவிமார்களுடைய உறவுகளை பேணினார்கள் என்று சொன்னால், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்ததன் பின்னால் அவர்களுடைய சொந்தக்காரர்களுக்கு, அவர்களுடைய நண்பிகளுக்கு தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த சில உணவுகளிலிருந்து அவர்கள் அனுப்புவார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எடுத்து கூறுவதை பார்க்கலாம். இப்படி குறிப்பாக குடும்ப வாழ்க்கையிலே கணவனும் மனைவியும் இந்த உறவுகளை பேணுவதிலே அவர்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு இந்த வழிகாட்டல்களில் குறிப்பாக முக்கியமாக இந்த உறவை பலப்படுத்தக்கூடிய வழிகாட்டல்கள், உறவை சிதைக்கக்கூடிய விடயங்களை தவிர்க்கக்கூடிய வழிகாட்டல்களை நாங்கள் பேணி எங்களுடைய உறவு பாலத்தை நாங்கள் பலப்படுத்தி எங்களுடைய சமுதாயம் ஊரூரிலே அனைத்தும் உறவினர்கள் பரகாதனைவை எடுத்துக்கொண்டால் எந்த பக்கத்திலே சென்றாலும் சொந்தக்காரனாகத்தான் ஒருவன் இருப்பான், சொந்தக்காரர்களாகத்தான் இருப்பார்கள். அப்படி என்றால் எங்களுக்கு மத்தியிலே இந்த உறவு பாலம் பலப்படுத்தப்படும் என்றால் ஒரு பேச்சையுடைய, ஒரு கருத்தையுடைய, ஒரு போக்கையுடைய எங்களுடைய ஊரை நாங்கள் முன்னேற்றுவதற்கு அது மாத்திரமே போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய சமுதாய வட்டம் மாற வேண்டும். அல்லாஹ் தஆலாவுடைய ஏவலுக்கு அடிபணிந்து அவன் உறவுகளை பேணக்கூடியவர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய சுவர்க்கத்தை நாங்கள் நாடி எங்களுடைய உறவுகளை பேணக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அக்கூலு மா சமஅதும் வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் வ ஹதீஅத்தின் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா.
உறவுகளை பற்றி நாங்கள் முதலாவது கொத்பாவிலே பல விடயங்களை நாங்கள் பார்த்தோம். இந்த இரண்டாவது கொத்பாவிலே இரண்டு விடயங்களை கூறி என்னுடைய உரையை நான் சுருக்கிக் கொள்கின்றேன். உறவுகளை பேணுவதிலே நாங்கள் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டல்களில் நான் உறவை துண்டித்து வாழக்கூடியவனா என்று ஒவ்வொருவரும் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் எங்களில் சிலர், எங்களுக்கு ஒரு மட்டமான அறிவுதான் இருக்கின்றது. எங்களில் சிலர், நானும் தான் நீங்களும் தான், சில வேளை நான் இந்த விடயத்திலே பாவம் செய்யாதவன் என்ற மமதையிலே நாங்கள் இருப்போம். நான் உறவை பேணித்தான் நடக்கின்றேன் என்று நாங்கள் விளங்கிக் கொள்வோம். ஆனால் சில வேளை எங்களுடைய உறவுகளில் எங்கேயோ ஒரு பகுதி சிதைவடைந்திருக்கும். ஒவ்வொருவரும் சற்று நிதானமாக ஒரு நாள் எடுத்து நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா மிகவும் தண்டனையை வதித்த லஅனத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குவதாக கூடிய இந்த பாவத்திலே எனக்கும் பங்கு இருக்கின்றதா? நான் என்னுடைய உறவில் எந்த பகுதியையாவது நான் பேணாமல் இருக்கின்றேனா என்று ஒவ்வொருவரும் சற்று நிதானமாக நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களிலே கூறியிருக்கின்றார்கள். பல பொதுவாக பாவங்களை பற்றி கூறிவிட்டு உறவை தன்னிச்சையாக தனிமையாக கூறுகின்றார்கள். ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள், லா யஸாலு யுஸ்தஜாபு லில் அப்த். இது இன்னொரு பிரயோசனம். ஒரு மனிதனுக்கு தொடர்ந்தும் அவன் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். மாலம் யத்உ பி இஸ்மின், ஒரு பாவத்துக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யாத வேளையிலே. அதே போன்று அவு கத்திஅத்தி ரஹிம், தன்னுடைய உறவை துண்டிப்பதற்காக வேண்டி அவன் பிரார்த்தனை செய்யாத பொழுது அவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டே இருக்கும். இங்கே பாவம் என நபி அவர்கள் பொதுவாக சொல்லிவிட்டு உறவை துண்டிப்பதை தனிமையாக அந்த பன்மையிலிருந்து ஒருமையாக கலட்டி சொல்கின்றார்கள். ஏன்? சிலருக்கு நாங்கள் பாவம் செய்வதில்லை என்று இருக்கும், ஆனால் உறவை துண்டித்துக் கொண்டிருப்பான். உறவை துண்டிப்பது பாவம் என்று தெரியாமல் அவனுக்கு இருக்கும். அல்லது என்னுடைய உறவில் ஒரு பகுதி சேராமல் இருக்கின்றது என்று அவனுக்கே தெரியாமல் இருக்கும். அதனால் சற்று ஒவ்வொருவரும் நின்று நாங்கள் பார்க்க வேண்டும். இது முதலாவது, இரண்டாவது குத்பாவிலே முதலாவது அட்வைஸ். இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு அட்வைஸ் என்னவென்றால், ஒவ்வொரு குடும்பத்திலும் குடும்பங்கள் இருக்கின்றன. அந்த குடும்பத்திலே முக்கியமாக நெருங்கிய உறவினர்கள் அங்கத்தவர்களாக இருப்பார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரச்சனைகள் வரும் பொழுது அதை தீர்ப்பதற்கென்று குடும்பத்திலே ஒரு முக்கியஸ்தர் இருக்க வேண்டும். ஒரு மூத்த அனுபவமிக்க மனிதர் அதற்கென்று தன்னை தியாகம் செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்க வேண்டும். இது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே, அலா உக்பிருக்கும் பி அஃலல மின் தரஜத்தி ஸியாமி வஸ்ஸலாத்தி வஸ்ஸதகா, அவருக்கு இருக்கக்கூடிய நன்மையை பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நோன்பு பிடிப்பதை விட, அதிகமாக தொழுவதை விட, அதிகமாக சதக்கா கொடுப்பதை விட ஒரு சிறந்த ஒரு அமல் இருக்கின்றது, சொல்லித் தரட்டுமா என்று கேட்டார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் அது ஆம் என்று சொல்லவும் சொன்னார்கள். இஸ்லாஹு தாத்தில் பையின், குடும்ப உறவுகளுக்கிடையிலே பிணக்குகள் ஏற்படும் பொழுது அதை சமரசம் செய்து வைக்கக்கூடிய வேலை, சமாதானம் செய்து வைக்கக்கூடிய வேலை என்று சொல்லிவிட்டு, ஃபஇன்ன ஃபஸாத தாத்தில் பையின் ஹியல் ஹலிகா, உறவுகளுக்கு இடையிலே சிதைவு ஏற்படுவதுதான் அழிவின் ஆரம்பம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, இதை பாதுகாக்கக்கூடிய ஜொப்பை, இந்த விடயத்தை, இந்த முக்கியமான பொறுப்பை குடும்பத்திலே ஒரு பெரிய ஒரு குடும்பம் இருந்தால் அதிலே மூத்தவர்கள், அனுபவம் உள்ளவர்கள் வந்து செய்யக்கூடியவர்களுக்கு தொழுவதை விட, நோன்பு பிடிப்பதை விட, சதக்கா கொடுப்பதை விட ஒரு நன்மை இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை நாங்கள் பார்க்கலாம். இன்னொரு ஹதீஸிலே அவருக்கு இருக்கக்கூடிய சில சலுகைகள் சொன்னார்கள். லைஸ பில் காதிபி மன் அஸ்லஹ பைனன் நாசி ஃபகால கைரன் அவ் நமா கைரன், மனிதர்களுக்கு மத்தியிலே சமரசத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி சில பொய்களை செய்யக்கூடியவனுக்கும் மன்னிப்பு இருக்கின்றது. ரெண்டு பேருக்கு இடையில பிணக்கு, நானாக்கும் தம்பிக்கும் இடையில பிணக்கு, சாச்சா இல்லாட்ட பெரியப்பா சென்று உங்களை பற்றி எந்த விதமான தவறான எண்ணம் அவரிடத்திலே இல்லை, பேசியே இருக்க மாட்டார், அப்படி இல்லை, உங்களை பற்றி நன்றாகத்தான் அவர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார் என்று சிறிய
பொய்களை சொல்வது கூட லைஸ பில் காதிப், அவர் பொய்யன் இல்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜொப்பை செய்யக்கூடியவருக்கு தேவையான சில விடயங்களை சலுகைகளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இதே போன்றுதான் கணவன் மனைவிக்கிடையிலே பிணக்கம் வந்தால் ஹக்கம மின் அஹ்லிஹி வ ஹக்கம மின் அஹ்லிஹா, மனைவியுடைய தரப்பிலிருந்து ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடியவரும் கணவனுடைய தரப்பிலிருந்து ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடியவர் முக்கியமானவர்கள் முன்வர வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் குடும்ப பிணக்குகளை தீர்க்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் இதனுடைய நன்மையை கருதி முன்வர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த குடும்ப பிணக்குகள் தீர்க்கப்படும், காணி பிரச்சனைகள் தீர்க்கப்படும். பள்ளி வாயிலுக்கு வருவதற்கு முன்னமேயே காணி பிரச்சனைகளை குடும்ப முக்கியஸ்தர்கள் தேர்ந்து தீர்த்துக் கொள்ளலாம். அனைவரும் அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும். சொத்துகளுக்காக வேண்டி சில பிணக்குகள் வந்தால், வியாபாரத்திலே சில பிணக்குகள் வந்தால், அவர்கள் குடும்பத்திலே முக்கியஸ்தர்களை வைத்து அல்லாஹ்வுக்கு பயந்து நீதியை நியாயத்தை நாடி நரக நெருப்புக்கு பயந்து சுவர்க்கத்தை அவர்கள் வேண்டி இந்த பிணக்குகளை தேடிக்கொள்ளலாம், பிணக்குகளை தீர்த்துக் கொள்ளலாம். அதற்கு ஒருவர் முன்வர வேண்டும். அப்படி இந்த வழிகாட்டல்களை, உறவை நாங்கள் எவ்வாறு பேணலாம் என்ற வழிகாட்டல்களை அல் குர்ஆன் அல் ஹதீஸ் ஒளியை நாங்கள் படித்து எங்களுடைய உறவுகளை பேணக்கூடிய நன்மக்களாகவும் எங்களுடைய இந்த இஸ்லாமிய கிராமத்திலே அமைதியும் கண்ணியமும் அன்பும் கொலிக்கக்கூடிய குடும்பங்கள் வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக, ஒரு ஊராக நாங்கள் மாறக்கூடிய அளவுக்கும் அனைவரும் இதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே திருப்பொருத்தத்தையும் சுவர்க்கத்தையும் பெற்றவர்களாகவும் அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.